வெல்கம் டு பூரி மசால் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசப்பொடி. இது செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸோட பிக்சர் அதோட மெஷர்மெண்ட்டோடு நான் கொடுத்துருக்கேன். வீட்டிலேயே எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் ரசப்பொடி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வடை சட்டி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் மல்லி கருகாமல் வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். வறுத்த உடனே அதை ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. சின்ன வடை சட்டியாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வறுத்துருக்கோம். பிளேட் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. பிளேட் பெரிய சைஸில் எடுத்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வறுக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வறுத்து முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஃபர்ஸ்ட் வறுத்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆறும். இப்போ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ஆற வைக்கிற டைம் வந்து உங்களுக்கு கம்மியாக இதாகும். நெக்ஸ்ட் அதே வடை சட்டியில் திரும்பியும் நான் அந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே சின்ன வடை சட்டியாக இருக்கிறதுனால நான் இன்க்ரீடியன்ட்ஸை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வறுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஜீரகமும் அதே சேம் ப்ராசஸ் தாங்க. கருகாமல் லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதுங்க. மெயினாக இந்த ப்ராசஸில் வர எந்த இன்க்ரீடியன்ட்ஸுமே கருகக்கூடாது. கருகுச்சு அப்படின்னா நீங்கள் வைக்கிற ரசத்துலேயும் வந்துட்டு அந்த கருகிற ஸ்மெல்லு வந்து வரும். அதையும் சேம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அதே வடை சட்டியில் வந்துட்டு மிளகு வந்து போட்டு அதையும் கருகாமல் நல்லா வறுத்துக்கோங்க. அது வெடிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் நல்லா காமிச்சிருக்கேன். வெடிக்கிறது தெரியணுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. வெடித்ததுக்கப்புறமா அதையும் சேம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே வடை சட்டியில் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. அது ஒரு மீடியம் ரெட் கலரில் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மெயினாக எதுவுமே கருகக்கூடாது. அதை மட்டும் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே வடை சட்டியில் துவரம் பருப்பை போட்டு மீடியம் ரெட் கலர் வர வரைக்கும் வறுத்து அதே பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக அதோட ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தா மட்டும் போதும். இந்த ஏன் நம்ம அதில் சேர்க்குறோம் அப்படின்னா, இது போட்டோம் அப்படின்னா அந்த சாம்பார் பொடியில் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே வடை சட்டியில் நான் கொஞ்சம் காய வச்ச கருவேப்பிலை எடுத்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் இதை ஆல்ரெடி நாங்கள் நிறையா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில் மட்டும் நாங்கள் போட்டு அப்பப்போ வறுத்துக்குவோம். இதை லைட்டாக வறுத்தா போதும். வறுத்துட்டு அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே வடை சட்டியில் கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. அதே கட்டி பெருங்காயம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லைட்டாக ஒயிட் கலரில் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பொரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கட்டி பெருங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் அதே வடை சட்டியில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் வெந்தயம் போட்டு நல்லா மீடியம் ரெட் கலர் வந்ததும் ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டியுமே நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இதில் என்ன நீங்கள் தனித்தனியாக வைக்கணும் அப்படின்னா, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வைக்கணும். ஆயில் போட்டு வறுக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தனியாக வைக்கணும். பட் இதில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னென்னா மிளகா. நெக்ஸ்ட் அதே வடை சட்டியில் வந்துட்டு வரமிளகா போட்டுட்டு அதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடணுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு லேசாக வறுத்துட்டு முன்னாடி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சாலும் அதே பிளேட்டில் இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அதே வடை சட்டியில் 1/2 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பூண்டு போட்டு லைட்டாக கோல்டன் கலரில் வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்க மிக்ஸி ஜார் இல்லைனா மெஷினில் கொடுத்து அரைக்கிறது தான் அரைச்சிக்கலாம். இங்கே குவான்டிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து வீட்டில் இருக்க மிக்ஸிலே அரைச்சிட்டோம். நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் போடுறீங்க அப்படின்னா மெஷினுக்கு எடுத்துகிட்டு போய் அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஆற வச்சக்கப்புறமா நீங்கள் இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து 3 months ஸ்டோர் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.